தேவனுடைய பரிசுத்த நாமங்களுக்கு துதி கன மகிமை உண்டாவதாக. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலிருந்து தேவன் தன்னுடைய பிள்ளைகளை கொண்டு நடத்துகிற ஊழியங்கள், ஆவியானவரை கொண்டு செய்கிற காரியங்கள், ரட்சிப்புகளை நடத்துகிற காரியங்களை குறித்து பார்த்து கொண்டு வருகிறோம். அங்கே 41வது வசனத்துல பார்த்தோம். அவருடைய வசனத்தை சந்தோஷமா ஏற்றுக்கொண்டு 3000 பேர் ஞானஸ்தானம், முதலாவது ஊழியத்துல ஞானஸ்தானம் பெறுகிறத பார்த்தோம். 42வது வசனத்துல அந்த ஞானஸ்தானம் பெற்றவங்க, அந்த ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவங்க எப்படியாக அவர்களை இவர்கள் நடத்துகிறார்கள், அவர்களை இவர்கள் வைத்திருக்கிறார்கள், அவர்களுடைய ரட்சிப்பை காத்துக் கொள்ளும்படியாக, நிலைத்திருக்கும்படியாக இந்த ஊழியர்கள், இந்த அப்போஸ்தலர்கள் எப்படியாக ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் மத்தியில காரியங்களை செய்கிறார்கள் என்பதை குறித்து பின்பதாக வார்த்தைகள் சொல்லுகிறது பார்க்கிறோம். 42வது எவர்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள், இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள், மனம் திரும்பினவர்கள், அந்த 3000 பேர் என்ன செய்தாங்களாம்? அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்நியோன்யத்திலும் அப்பம் புகுதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். இந்த ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட இந்த ஜனங்களை எப்படி அவங்க நடத்தினாங்க என்பதைத்தான் இங்க பார்க்கணும். அவங்களை என்ன செய்தாங்க? அப்போஸ்தலரோட உபதேசம். அப்போஸ்தலரோட உபதேசம்னு சொன்னா இயேசுடைய வார்த்தை, சத்தியம், வேற ஒண்ணும் கிடையாது. கனவுகள், கற்பனைகள், சொந்த அனுபவங்கள், அங்க பரலோகத்துக்கு போனா வந்தேன், இங்க வந்தேன், ஆவியானவர் அங்க அதை செய்தாரு, இதை செய்தாரு, பேதுருனாரு, அதெல்லாம் கிடையாது. வேதத்துக்கு அப்போஸ்தலர் உபதேசம்னா அதான் சத்தியத்துக்குள்ள. அவங்கள சத்தியத்துக்குள்ள தினமும் நடத்தினாங்க. சுவிசேஷம் சொல்லிட்டு அப்படி விடல. ஞானஸ்தானம் நடத்தோம்னா அப்படியே விட்டுட்டு போகல. அடுத்தது அந்நியோன்யத்திலும் அவங்களோட ஐக்கியமா இருந்தாங்க, அன்பா இருந்தாங்க, கூட இருந்தாங்க. அப்பம் புகுதல் என்றால் ராப்போஜனத்தை குறிக்கிறது. தெய்வத்தை ராப்போஜனம் என்றால் இயேசுவை நினைவு கூறுகிற காரியம். அப்ப இயேசுவ தினமும் ஏன் வந்தாரு, ஏன் பாடுபட்டாரு, ஏன் அடிக்கப்பட்டாரு, கொல்லப்பட்டாரு, ரத்தம் சிந்தினாரு, உயிர்த்தெழுந்தார் என்ற காரியங்களை நினைவு கூறுவது, தியானிப்பது, எப்படியான இதுல ஜனங்களை நடத்தினாங்க. அடுத்தது ஜெபத்திலும் தொடர்ந்தும் ஜெபங்கள்ல தினமும் இப்படியான காரியங்கள்ல உறுதியாய் தரித்திருந்தார்கள். இன்றைக்கு ரட்சிக்கப்பட்டு சபைகளுக்கு வருகிற ஜனங்கள் அநேகர் இடத்துல ரட்சிப்பு இல்லை. முதலாவது தரித்திருக்க முடிகிறது இல்லை. காரணம் என்னன்னா, நடத்துற நாங்க அவங்கள சத்தியத்துல நடத்துறல. முதலாவது ஒரு அன்பு இல்லை, அந்யோன்யம் இல்லை, ஐக்கியம் கிடையாது. அவனை விசாரிக்கிறது இல்லை, கவனிக்கிறது இல்லை, அவனுடைய பிரச்சனைகளை புரிஞ்சு கொள்றது இல்லை, விளங்கி கொள்றது இல்லை, அவனுக்கு நேரம் கொடுக்கறது இல்லை. அடுத்தது இயேசுவ அந்த அப்பம் புகிருக்கிறோம்னு சொல்லுகிறோம். அந்த அப்பம் புகிருகிற நோக்கம் என்னன்னு தெரியாம அப்பம் பகிர்கிறோம், விற்கிறோம், ராப்போஜனம் எடுக்கணும், தெரிகிறது இல்லை. ஜெபம் இல்லை, ஜெபங்கள் காரியங்கள் கிடையாது. இப்படியான காரியங்களை நாங்க செய்கிறபடியாத்தான் இன்றைக்கு சபைக்கு வருகிற ஜனம் வந்த வண்ணமா வந்து அப்படியே போய் திரும்பியும் அடுத்த முறை அதே வண்ணமாக இருக்கிற வண்ணமாக வருகிறது. ஏனென்றா அவங்கள சரியாய் நடத்தப்படுகிற சத்தியங்கள், தேவனுடைய வார்த்தைகள் போதிக்கப்படுகிறது கிடையாது. அவங்களை சரியாய் நடத்தும்படியாக ஆவியானவருடைய நடத்துதலுக்கு எங்களை ஒப்பு கொடுத்து அவங்களை நடத்துகிறது கிடையாது. சரியான ஒரு
ஐக்கியம், அன்பு கிடையாது. இப்படியான காரியங்கள் இருக்கும்போது ஜனங்களுடைய வாழ்க்கை மாறாது, எங்களுடைய ஊழியமும் மாறாது. ஜனங்கள் இனிமேல் ரட்சிக்கப்பட மாட்டார். 1, 2 எங்கேயாவது ரட்சிக்கப்பட அரிதான காரியமா இருக்கு. இதாலதான் இந்த நாள்ல இயேசுடைய நாமம் உயர்த்தப்பட முடிகிறதல்ல. சத்தியம் ஜனங்கள் கேட்க விரும்புகிறது கிடையாது. ரட்சிப்பு நடக்கிறது கிடையாது. நாங்க ஊழியம் செய்கிற நாங்க மாறணும். மாறி ஜனங்களையும் மாத்தணும். அங்க பாத்தீங்கன்னா தெளிவா சொல்றாரு. அப்போஸ்தலர் சத்தியத்திலும் அன்பிலும் இயேசுவை நினைவு கூறுகிற காரியத்திலும் ஜெபத்திலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள், நிலைத்திருந்தார்கள், எப்போதும் இருந்தார்கள், விட்டு விடாதிருந்தார்கள் என்பதாக குறிக்கிறது. ஆவியானவர் தொடர்ந்து இப்படியாக நாங்களும் வாழ எங்களுக்கு உதவி செய்வாராக. ஆமென்.